சரவணா 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 வேணாண்டா வேணாம்ப்பா வேணாம்ப்பா அம்மாவை அனாதை இல்லத்துல விட்டுறாதப்பா என்ன சொன்னாலும் கேக்குறப்பா வீட்டுல தான் டிராமா பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா இப்ப ரோட்லயும் வந்து டிராமா பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன ரோட்ல போற 4 பேர் பார்த்து என்னன்னு கேட்கணும், அதானே உனக்கு வேணும்? உன்னால என் வாழ்க்கைய நாசமா போயிட்டு இருக்குமா, சுத்தமா நிம்மதியே இல்லமா. இவ்வளவு நாளா அக்கம் பக்கத்துல இருக்க கூட தான் சண்டை போட்டுருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு என்னையே நம்பி வந்திருக்கேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போடுற, எங்க இருந்து வந்து இவ்வளவு தைரியம்? பா நான் ஒன்னும் பண்ணலப்பா, அவ பழி போடுறப்பா. நான் சோஃபால பேசாம தாண்டா உட்கார்ந்து இருந்தேன். வாய மூடுமா. சும்மா இருக்க உன் கூட வந்து சண்டை போறதுக்கு அவ என்ன பைத்தியமா? வர வர ரொம்ப போய் சொல்றமா நீ. எதுவா இருந்தாலும் வீட்டுல உட்காந்து பேசுவேன். அம்மா என்ன சொன்னாலும் கேக்குறேன், எது நம்புப்பா. என்ன அனாதை இல்லத்துல கொண்டு போய் விட்டுறாதப்பா. என்ன அனாதைன்னு சொல்லி அனாதை இல்லத்துல கொண்டு போய் விடுறதை விட முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருப்பா. முதியோர் இல்லத்துல சேர்த்து யாரு மாசம் மாசம் காசு கட்டுறது? ஏற்கனவே ஹோம் லோனு கார் லோனு கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கமா 2 பேரும். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ வாமா. வேணாம் வேணாம்பா வேணாம்பா. பா அம்மாவை அனாதை இல்லத்துல விட்டுறாத, அதுக்கு பதிலா வேணும்னா உன் கால வேணா விழுறா. வீட்டுக்கு போலாம். சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்ன இன்னும் டிராமா பண்ணிட்டு இருக்க? வாய மூடுமா. வாய மூடு சொல்றல. வாமா. உட்காரு. இங்க பாரு, அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் அனாதை, எனக்கு யாரும் இல்ல, நான் இங்க இருக்க சமாதானம் மட்டும் சொல்றேன். அதை விட்டு வேற ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். பாத்துக்க, முதல்ல கண்ணை தொடமா. அடாத. இவங்களை நீங்க எங்க பாத்தீங்க? இவங்க எங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல ரோட்டோரமா தனியா நின்று இருந்தாங்க, அதான் இங்க கூட்டு வந்தேன். அவங்க ஒரு அனாதை, இனிமேல் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் அப் பண்ணிட்டு சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க. ஓகே. தேங்க் யூ. ஓகே. இவங்க தான் மேம் அவங்க. ஓகேங்க, பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுங்க. இல்ல, என்னோட போனை மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்கலான்னு வந்தேன். அப்படியா? வாங்க எடுத்து தரேன். இந்தாங்க. தேங்க்யூ மேம். உங்களுக்கு அந்த அம்மாவை முன்னாடியே தெரியுமா? தெரியுமே. எங்க அம்மாவும் இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இங்க இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். அப்போ நான் சின்ன பொண்ணா இருந்தேன். இப்போ அந்த குழந்தை எங்க இருக்கு? அந்த குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, நான் அதை பத்தி அவங்க கிட்ட பல தடவை கேட்டேன். அதை பத்தி மட்டும் அவங்க எதுவுமே பேசல. உங்களுக்கு அந்த குழந்தையோட பேரு இல்ல தத்தெடுத்த டேட் ஏதாவது தெரியுமா? நல்லா ஞாபகம் இருக்கே. அன்னைக்கு என்னோட பர்த்டே நவம்பர் 29. நீங்க இந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு பையனை தத்தெடுத்தீங்களா? சொல்லுங்கம்மா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, நான் உங்க புள்ள இல்லையா?
மா, நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரியுதுமா, நான் அனாதை பையன். தெரியுதுமா, தெரியுதுமா, தெரியுதுமா. அனாதையா இருந்த என்ன நல்லா படிக்க வச்சு எனக்கு பிடிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சமூகத்துல என்னையும் ஒரு ஆளாக்குன உங்களை அம்மா போய் அனாதன் சொல்லி ஆசிரமத்துல சேர்த்து விட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. உங்களை அம்மானு கூட கூப்பிட தகுதி இல்லாத அனாதை பையன் தானே நானு. டேய், யாரா சொன்னது? ஏந்திரா, ஏந்திரு. யாரா சொன்னது நீ என் புள்ள இல்லன்னு? எப்போ நீ என் புள்ளதான்டா. ஆமா, என்ன மன்னிச்சிருக்கமா. யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமா. வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம், வாங்கம்மா. இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. நான் இங்கே இருக்கிறேன். நீங்க தான் என் அம்மானா இப்பவே என் கூட வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா நானும் அனாதன்னு சொல்லி எங்கேயே சேர்ந்துப்பேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம்டா, வாடா போலாம்.